எந்த ஸ்டாக்கை செல் பண்றது, எந்த ஸ்டாக்கை பை பண்றது, நடக்கிறது மார்க்கெட் கிராஷா இல்ல கரெக்ஷனா? இந்த நேரத்துல கூட ஒரு சில கம்பெனிகள் மீடியால பயங்கரமா நியூஸை ஸ்ப்ரெட் பண்றாங்க. நாங்க வந்து எங்க போர்ட்ஃபோலியோ பெருசா வந்து நாங்க டைவர்சிஃபை பண்ணிட்டோம். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை வந்து நாங்க வந்து வாங்கிட்டோம். ஒரு பெரிய புது பிசினஸ் நாங்க வந்து வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி வந்து நியூஸை ஸ்ப்ரெட் பண்றாங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸை மாட்டி விடுறதுக்காக. ஹலோ இன்வெஸ்டர்ஸ், திஸ் இஸ் சேதுராமன் வித் மார்க்கெட் மந்திரம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்கை தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஒன்னு, எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்க செல் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்க பை பண்ணலாம். மூணாவதா, இப்ப நடக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷன்ல உங்க போர்ட்ஃபோலியோவை பத்திரமா பார்த்துக்கணும்னா எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே காமனா செய்யற ஒரு 4 மிஸ்டேக்ஸை வந்து உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறமா எந்த ஸ்டாக்கை செல் பண்ணலாம், எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம், எப்படி போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்துக்கலாம், உங்க மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம்ன்ற பத்தி நம்ம பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1, இந்த மாதிரி நேரத்துல நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ரத்த கதையா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுலே 2 ஸ்டாக் எது ரொம்ப கீழே இறங்கியிருக்கோ, அதாவது 35 ஒரு 50% இறங்கியிருக்கோ, அதை தேடி கண்டுபிடிச்சு அதிலே நம்ம பணத்தை போடுவோம். ஏன் இவ்வளோ இறங்கி போச்சு, இதுக்கு மேலேயும் அது இறங்க போகுதுன்னு ஒரு மூட நம்பிக்கையில தான். அதாவது தோப்புல நல்லா பூத்து காய்ச்சி குலுங்கும், அந்த மரத்தை விட்டுருவோம். பட்டு போன மரத்துக்கு தண்ணியும் உரத்தையும் ஊற்றி வளர்க்குற மாதிரி இது. அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலா இருந்தாலும் பரவாயில்ல, வேற காரணத்துக்காக, அதாவது இவ்வளோ இறங்கி போச்சு இதுக்கு மேலேயுமா இறங்குன்ற ஒரு தப்பான ஒரு மூட நம்பிக்கையில நம்ம அந்த பணத்தை போட்டுட்டே இருப்போம். இது ஒரு பேட் கேபிட்டல் அலோகேஷன். இந்த மிஸ்டேக்ஸை நம்ம இந்த நேரத்தில் பண்ணவே கூடாது. மிஸ்டேக் நம்பர் 2, நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப மோசமா இருக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்காக மைக்ரோ கேப் கம்பெனி அப்படின்லாம் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணி, அதாவது உதாரணமா ₹1 5 இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நம்ம வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா, அது வந்து ₹10 ₹20 போகும்போது நமக்கு வந்து 200-300% ப்ராஃபிட் கிடைக்குமேன்ற ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கையில நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதாவது ₹5 இல்ல ₹1 இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் 100% கீழே இறங்காதுன்னு சொல்லவே முடியாது. அது எப்போ வேணா இறங்கலாம். முக்கியமா அதுதான் வந்து சீக்கிரமா இறங்கும். நான் லாஸ்ட் வீடியோல கூட போட்டிருந்தேன், எப்பப்பெல்லாம் நிஃப்டி வந்து ஒரு 15-20% கரெக்ஷன் ஆகுதோ, மிட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனியே பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே, அதாவது 2-3 மடங்கு வந்து கிராஷ் ஆகுது. அதாவது 35% 40% வரைக்கும் கீழே போயிட்டு இருக்கு. நம்ம மைக்ரோ கேப் அதாவது ஸ்மால் கேப் மிட் கேப்புக்கே எப்படின்னா, அப்போ அந்த மைக்ரோ கேப் அண்ட் பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம இந்த முட்டாள்தனமா முடிவை எடுக்கவே கூடாது. மிஸ்டேக் நம்பர் 3, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் 52 வீக் லோவில் இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம். அதாவது ₹1000 ₹300, உதாரணத்துக்கு 70% கீழே இருக்கு இல்லையா, அப்போ அடுத்த 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்குள்ள அது மறுபடியும் 1000 தொட்டுடுன்ற ஒரு நம்பிக்கையில அதை தேடி கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதாவது ₹1000 ஒன்ஸ் ஒரு ஸ்டாக் போயிடுச்சுன்னா, போய் கீழே இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் அது ₹1000 ரீச் பண்ணிடுன்னு சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கம்பல்சரியா அது போயிடுன்ற ரூல்ஸ்லாம் கிடையாது. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கோல்டுலயோ இல்லை ரியல் எஸ்டேட்லயோ இன்வெஸ்ட் பண்ணல. எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு மொமெண்ட்ல வந்து அது மேலதான் போக போகுதுன்ற ஒரு நம்பிக்கையில அப்படி இன்வெஸ்ட் பண்ணல. உதாரணமா நம்ம வந்து ஒரு சென்செக்ஸ்லயோ இல்ல நிப்டிலயோ இந்த மாதிரி வந்து ஒரு குறியீட்டுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஓகே, டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கீழே இறங்கி இருக்கு, அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மேலதான் போகுன்ற ஒரு நம்பிக்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த மாதிரி ஹைல போய் டச் பண்ணிட்டு கீழே இறங்கி இருக்கு, மறுபடியும் அது ஹை டச் பண்ணும், எப்ப டச் பண்ணும் யாருக்கு தெரியும், அடுத்த 10 வருஷத்துக்கு 15 வருஷம் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்துல 52 வீக்ல இருந்து கீழே இறங்கியிருக்க எல்லா ஸ்டாக்கையும் லிஸ்ட் எடுத்து அதுல போய் இன்வெஸ்ட் பண்றது தப்பு. நம்ம ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு லாஜிக்கை இதுல வந்து நீங்க வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது. மிஸ்டேக் நம்பர் 4, இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு ஸ்டாக் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஈகோ நடுவில் கொண்டு வந்துருவோம். நீ தானே அதிகமா கீழே இறங்குற, நான் உன்னையே ஆவரேஜ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அதுலேயே பணத்தை போட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிப்ளினை மறந்துடுவோம். அதாவது 10% டிசிப்ளின். நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல எதுலையுமே 10%க்கு மேல நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. என்னதான் அந்த கம்பெனி வந்து பக்கா நல்ல பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனியா இருக்கட்டும், நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு கம்பெனில 10% மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஈகோ நடுவில் கொண்டு வந்து தேவையில்லாம நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோவை டவுன்ல வச்சிருப்போம், அதாவது ரெட்ல வச்சிருப்போம். அதாவது 10 ஸ்டாக்ல 8 ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், கிரீன்ல இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல இருக்கும். அது காரணம் என்னன்னா, நம்ம ஒரு ஸ்டாக்ல பர்டிகுலரா இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ்ட்ல இருக்கிறதால தான். 8 ஸ்டாக் நல்லா இருந்தீங்கன்னா யூ ஆர் அ கிரேட் ஸ்டாக் பிக்கர். பட் உங்க போர்ட்ஃபோலியோ டவுன்ல இருக்கிறதால யூ ஆர் அ பேட் கேபிட்டல் அலோகேட்டர். இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அடுத்ததா நம்ம வீடியோட
ரெண்டாவது செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். விச் ஸ்டாக்ஸ் டு செல், அதாவது எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணலாம். இதில் வந்து ஒரு 3-4 கேட்டகரி சொல்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லிவரேஜ், அதாவது கடன் அதிகமாக இருக்கிற கம்பெனி. ஸோ இந்த மாதிரி கம்பெனி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு தமிழ் வச்சு சொல்லலாமே, டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 விட அதிகமாக இருக்கிற கம்பெனி வந்து நீங்கள் வெளியே வரலாம். இதை வந்து நீங்கள் டிக்கர் டேப் ஆகட்டும், இல்லை வந்து ஸ்க்ரீனர் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்துரும். இந்த மாதிரி டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ 1 விட அதிகமாக இருக்கிற லிஸ்ட்டை கொடுத்துரும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். பட் இந்த கேட்டகரியை நீங்கள் வந்து லெண்டிங் அண்ட் பேங்கிங் கம்பெனியில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பிஸ்னஸே கடன் வாங்கிக்கிட்டு கடன் கொடுக்கறது தான். ஸோ அந்த கம்பெனிஸை நீங்கள் இன்வால்வ் பண்ணக்கூடாது. எஃப்எம்சிஜி செக்டர் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டர், இல்லை ஃபார்மா செக்டர், இந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இது ஏன் சொல்கிறேன்னா, டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ 1 விட அதிகமாக இருக்க கம்பெனி இந்த மாதிரி மார்க்கெட் பேட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டிஐ எல்லாம் வெளியே வர பார்ப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் அடிப்படும். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் வெளில வந்துடக்கூடாது. இது ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லோ ப்ரொமோட்டர் ஹோல்டர்ஸ். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் அப்படி எடுத்துப்பேன்னா, ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 crore கம்மியாக இருந்ததுன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 50% கம்மியாக இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இருக்கணும். இன்கேஸ் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 crore அதிகமாக இருந்ததுன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 30% கம்மியாக இருக்கக்கூடாது, அதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ இப்படி தான் நான் கன்சிடர் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரே அந்த கம்பெனியில் பைசா போடாதபொழுது நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். பட் இதையும் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியை நீங்கள் வந்து பேங்கிங் செக்டர்லையும் இல்லை ஒரு சில அதர் கம்பெனிஸ் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்லாம் சேர்ந்து ரன் பண்ணுறாங்க இல்லையா, உதாரணமாக எல்என்டி, ஐடிசி, இந்த மாதிரி கம்பெனிகளில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ அதர் கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இப்படி இருந்ததுன்னா நீங்கள் வெளியே வர ட்ரை பண்ணலாம். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா லோ ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட சேல் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. மேபி சேல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு போகலாம், கம்மியாகிட்டு போகலாம். பட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோட மார்ஜின் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சேல் வந்து கம்மியாக இருக்கும், பட் ப்ராஃபிட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா அவங்களுடைய ப்ரைஸிங் பவரை வந்து எக்ஸசைஸ் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட கடந்த ஒரு 3-4 வருஷத்தோட ப்ராஃபிட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதா, அதாவது ப்ராஃபிட்டோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, உதாரணமாக 15% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, ஒரு டபுள் டிஜிட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் எலிமினேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட் சுச்சுவேஷன் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மூணையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனரில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோ ஆர்ஓஇ பிஸ்னஸ். நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் வந்து அந்த கம்பெனியோட ஈக்விட்டி ஹோல்டர் ஆகிட்டீங்க. அப்போது அந்த கம்பெனி தன்னோட ஈக்விட்டி ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டனே கொடுக்கல, கம்மியாக கொடுக்குதுன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கி என்ன யூஸு? இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபாய் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ்னா ROI 5 இருந்ததுன்னா அப்போ 100 ரூபாய்க்கு 5 ரூபாய்னா அது நமக்கு எஃப்டியிலே கிடைச்சிருமே. ஸோ எதுக்கு தேவையில்லாம் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கணும்? ஸோ இந்த மாதிரி கம்பெனியை, இந்த மாதிரி கேட்டகரியை நீங்கள் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்பெனிஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா டெஃபினட்டாக டைம் டு லுக் அட் தெம் அண்ட் கன்சிடர் எலிமினேட்டிங் தம். இப்போ நம்ம வீடியோவோட லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், விச் ஸ்டாக்ஸ் டு பை. அதாவது இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபண்டமெண்டலாக செக் பண்ணி ஒரு ஸ்டாக்ல இறங்குறத விட டைரெக்டாக இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிறது மார்க்கெட் கரெக்ஷனா கிராஷான்னு யாருக்குமே தெரியாது, அதை யாரும் கணிக்கவும் முடியாது. அப்படி கணிச்சாங்கன்னா தே மேபி அ லையர், அப்படி தான் நான் நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு இன்னும் அதிகமாக இறங்குறத விட டைரெக்டாக நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டலில் சேவ் பண்ணி சேஃபான ஒரு ஸ்டாக்கை போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். அடுத்ததாக சரி ஓகே, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்கள் கொஞ்சம் மணி வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்டாக்கு எந்த ஸ்டாக்கு புக் வேல்யூவை விட கீழே இருக்கோ, அதாவது மார்க்கெட் ப்ரைஸு புக் வேல்யூவை விட கீழே இருக்கோ அந்த ஸ்டாக்ல கவனத்தை செலுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் நல்லா அதிகமாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஏர்னிங் பர் ஷேர் அதிகமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்டாக் சொல்கிறேன் பாருங்க, இது வரைக்கும் அந்த ஸ்டாக்கை நான் என் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணலை. நான் ஆட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து புக் வேல்யூவோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இபிஎஸும் அருமையாக இருக்குது. அந்த ஸ்டாக் தான் கர்நாடகா பேங்க். கர்நாடகா பேங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 171 ரூபாய் இருக்குது. ஆனால் அதோட புக் வேல்யூ 288 ரூபாய் இருக்குது. பட் அதோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 34 சம்திங் இருக்குது. அதாவது என்னுடைய பாக்கெட்லேருந்து நான் 171 ரூபாய் கொடுத்து நான் ஒரு ஸ்டாக் வாங்கினேன்னா அந்த ஒரு ஸ்டாக்கு 1 இயரில் எனக்கு 34 ரூபா சம்பாரிச்சு கொடுக்குது. அதாவது 20% எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. ஸோ 20%னா
இட்ஸ் வெரி குட் ப்ராஃபிட். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. சவுத் இந்தியா பேங்கை செக் பண்ணி பார்த்தேன். அதோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற விலையில இருந்து 13.5% எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சு கொடுக்குன்னு ஃபண்டமெண்டல் அந்த ஸ்டாக் சொல்லுது. ஸோ அதனால ஒரு ஸ்டாக் புக் வேல்யூட கம்மியாக ட்ரேட் ஆகணும், அந்த ஸ்டாக்கோட இபிஎஸும் நல்ல ரிட்டர்னை கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுலேயும் மூணாவது கேட்டகரியா ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டை டாலர்ஸில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தலாம். கவனத்தை செலுத்தி 1-2ன்னு பார்த்து செக் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா அவங்களோட ப்ராஃபிட் டாலர்ஸில் வர்றதால அவங்களுடைய கம்பெனி அவங்க ப்ராஃபிட் வந்து ரொம்ப சீக்கிரமாக கம்மியாகிடுது. ஏன்னா டாலரோட ப்ரைஸ் வந்து அதாவது நம்ம ரூபாயோட ப்ரைஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறதால டெஃபினட்டாக அவங்களோட ப்ராஃபிட்டில் ரொம்ப அடிபடாதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சொல்கிறேன், டாலர்ஸில் ஏர்ன் பண்ணுற ஸ்டாக்ஸாக பார்த்து பிக் பண்ணுறது நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம காமனாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் 4 மிஸ்டேக்ஸை பற்றி பேசியிருந்தோம். அடுத்து எந்த மாதிரி கேட்டகரியை நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸை ஆட் பண்ணுறது அண்ட் செல் பண்ணுறதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன். இது மார்க்கெட் மந்திரம்.